கேள்வி. அதுக்காக நான் ஒரு டீச்சர் வைக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. இவ்வளோதான். இதுக்கெல்லாம் தீர்வு அவங்கவங்க இஷ்டத்துன்னு சொல்லிட்டாங்க. நான் இதுதான் வைப்பேன். இந்த ஸ்கூலில் கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க. கன்னியாகுமரியில் தமிழ் மீடியம் கம்பல்சரி. அடுத்து செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்பல்சரி. அப்போ 3வது லாங்குவேஜ் என்னானாக்கா, அதில் கண்டிப்பாக அவங்க மலையாளத்தை சேர்க்கணும். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மலையாளத்தில். கேரளாவில் என்ன பண்ணணும்? மலையாளத்தை சேர்த்துக்கணும். இந்த பக்கம் அப்படி தள்ளி வந்தாங்கன்னா அதில் கர்நாடகா சேர்த்துக்கணும், கன்னடாவை சேர்த்துக்கணும். இன்னும் தள்ளி வந்தாங்க திருத்தணி பக்கம்லாம் வந்துட்டாங்கன்னா அங்கே தெலுங்கு சேர்த்துக்கணும். அந்த பக்கத்தில் இருக்க பார்டரோட மொழியும் சேர்த்துக்கணுமா இல்லையா? இங்கே சென்னையில் எல்லா மொழிக்காரவங்களும் இருக்காங்களே, அப்போ இங்கே எப்படி என்னென்ன எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும்? மெஜாரிட்டினாருக்கும் அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக வைப்பாங்க. அவங்கவுங்களாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூலில் போய் அப்போ ஒரு ராஜஸ்தானிக்காரன் ஒரு மார்வாடி வந்திருக்காரு. அவர் மார்வாடி படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, நான் தமிழ் கம்பல்சரி படிக்கணும், இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கணும், 3வது மார்வாடி எடுக்கணுன்னாக்கா, நீ எடுக்கிற ஸ்கூலில் மார்வாடி இல்லைன்னா மார்வாடி எங்கே இருக்கோ அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துக்கோ. ஆப்ஷன் இல்லை. அவங்களே விளம்பரப்படுத்திடுவாங்க. இங்கே 3வது லாங்குவேஜ் ராஜஸ்தானி மார்வாடின்னு போட்டுருவாங்க. இங்கே 3வது மதுரையில் போகிறீங்களா, மதுரையில் வந்து 3வது லாங்குவேஜ் குஜராத்தின்னு போடுங்க. நிறைய பேர் வந்து சேருவாங்க. புரியுதா? அது மாதிரி தானாக வந்துடும். 22 டீச்சரை வைக்கணும்னு கட்டாயப்படுத்தவே இல்லைங்க. எங்கே எந்த பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அங்கே போய் இந்த நம்ம 3வது லாங்குவேஜ் இந்த ஸ்கூலில் இது தான் கிடைக்குது, அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். அவசியம்னா அப்படி தான் போய் சேர்ந்துக்கணும். புரியுதா? இதில் யாரும் கட்டாயப்படுத்தலை, எதுவும் இல்லை. இது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஹிந்தி திணிக்கிறாங்க, இன்டைரக்டாக திணிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை தான். இங்கே ஹிந்தியை திணிக்கவே இல்லை. 3வது ஆப்ஷனில் தான் இருக்குது. இஷ்டம். அப்போ மக்கள் தானாக தான் எடுத்துப்பாங்கன்னா, எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிறத நீ ஏன் எடுக்கிற? அப்போ மக்களுக்கு 3வது மொழி ஹிந்தின்னு ஆப்ஷனில் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. நீ முடிவு பண்ணிட்டல, எல்லா மக்களும் ஹிந்தியை எடுத்துப்பாங்க. நீ பயப்படுறியா இல்லையா? பயப்படுறது அந்த உண்மை தானே. அப்போ மக்களுக்கு தேவைப்படுற அந்த 3வது மொழி நீ ஏன் எடுக்கிற? ஆக முழுக்க முழுக்க அரசியல், சுயநலம், சொந்த சொத்து சமாச்சாரம் இது. அவ்வளோதான். இது அவங்க பங்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்க்கா வெட்டி தகராறு இது. இது பொதுமக்களுக்கு வந்து நம்மளுடைய தேவை என்னவோ அதை பார்த்துக்குங்க. அவங்க சைடில் நீங்கள் நிற்கணும். அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பினீங்கன்னாக்கா உங்களோட அறிவை நம்ம என்ன சொல்கிறது?